சித்தா டாக்டர் சொல்றாருன்னு சொல்லி காலையில வெறும் வயித்துல சுடு தண்ணியில ஹனி போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. டீடாக் ட்ரிங்க் அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையாவே வந்து பாடி வெயிட் லாஸ் ஆகுமா? இல்லையா சார்? வேஸ்ட். அதாவது வெயிட் ஆனா கெயின் அது சித்த ஆகிறதுக்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. அது நானே இப்ப சொல்லுவேனே. நானே அப்படியே நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இது அப்படியே தலையில வச்சு படுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து முடி வந்து கிட்டத்தட்ட 2 அடி நீட்டு வளரும்னு சொல்லுவேன். பயன்படுத்துவாங்க. இதுல சொன்னா போதும், மீடியாவுல சொன்னா போதும், உடனே நாளைக்கு பயன்படுத்துவாங்க. அது கரெக்டுன்னுலாம் கிடையாது. 500 பேர் பார்க்குறாங்கன்னா கன்ஃபார்மா 100 பேர் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அப்படி அதுதான் சொல்றேன். மருத்துவ குறிப்பு சொல்லக்கூடாதுன்றது கிடையாது. அந்த மருத்துவ குறிப்பை முழுமையான முறையில சொல்லணும். மக்களுக்கு போய் உண்மையா சும்மா அது வந்து ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக சொல்றது தான் இதெல்லாம். அதாவது வந்து சுடுதண்ணியில தேனை ஊத்தி குடிங்கன்னா யாரு குடிக்கணும்? யார் வேணாலும் குடிக்கலாம். ஆனா வெயிட் லாஸ் பண்றதுக்கு குடிக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை தான் நான் தவறுன்னு சொல்றேன். தேனும் சுடுதண்ணியும் நான் தவறு சொல்லல. புரியுதுங்களா? வெயிட் லாஸ் பண்றது குடிக்கலாம்னா வெயிட் லாஸ் ஆல்கஹால் குடிச்சிட்டு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆச்சுங்களா அவங்களுக்கு? இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லேடிஸ்க்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சுங்களா? இல்லை டயபெட்டிஸ்னால வெயிட் கெயின் ஆச்சுங்களா? ஹைப்போதைராய்டிஸ்னால வெயிட் கெயின் ஆச்சுங்களா? இவ்வளோ காசு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த காசெல்லாம் தவிர்த்து இவ்வளோ காசு இருக்குன்றது ஒரு டாக்டர் உணர்ந்து சுடுதண்ணியில் தேன் கலந்து வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிடுங்க வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சும்மா ஒரு ப்ரமோஷன் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதை அப்படியே கொஞ்சம் பரவலாக எல்லாருக்கும் இதாகுன்றாங்க. அதெல்லாம் இந்த தவறையே பண்ணக்கூடாது.